ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டே 10ல் இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் டெசிமல் அடிஷன். சரியா? தசம எண்களின் கூட்டல். அதாவது இதை எப்படி கூட்டணும் அப்படின்னா, அதுக்கு சிம்பிளாக 3 ரூல்ஸ் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஆட் பண்ணலாம். சார் இதெல்லாம் ஒரு டாப்பிக்கா சார், எனக்கு பேசிக் நல்லா தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் ஹையர் கிளாஸ் போனீங்கன்னா இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எங்கேயாவது விடலாம் கேர்லெஸ்ஸாக. அதனால் எல்லாருமே இதை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். தசம எண்களின் கூட்டல், டெசிமல் அடிஷன் அப்படிங்கிறது என்னென்னா சாதாரண எண்களை கூட்டுறது மாதிரி தான். இதில் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டு தசம புள்ளி இருக்கும், அதை சரியாக கையாளும். சரியா? ஆடிங் டெசிமல் இஸ் வெரி சிமிலர் டு ஆடிங் ஹோல் நம்பர்ஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல், ரிமெம்பர், டெசிமல் பாயிண்ட்ஸ் மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டே ஸ்ட்ரெயிட் வெர்டிக்கல் லைன். அந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, கையாளுறீங்க, அதான் முக்கியம். சரி, ஃபஸ்ட் ரூல் பாருங்கள். நேர்கோட்டில் அமைத்தல், அலைன்மெண்ட். அந்த கொடுத்துருக்கிற நம்பர்ஸை, எண்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக எழுதும்போது தசம புள்ளிகள் அனைத்தும் நேரான வரிசையில் இருக்கணும். அப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷில் லைன் அப் த டெசிமல் பாயிண்ட்ஸ். அந்த டெசிமல் பாயிண்ட்டை ஒரு லைன் அப்பில் எழுதணும். டென்ஸ்னா டென்ஸ்க்கு நேராக, 100னா 100க்கு நேராக, இந்த மாதிரி நம்ம நார்மல் அடிஷன் மாதிரி தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு காலியான இடங்களில் 0 சேர்த்தல். கொடுக்கப்பட்ட எண்களில் தசம புள்ளிக்கு பிறகு சமமான எண்ணிக்கையில் இலக்கங்கள் இல்லை அப்படின்னா அந்த இடங்களில் என்ன செய்யணும்? 0 சேர்த்துக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், 1.5 இருக்குது, இங்கே 1.25 இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இது எப்படி எழுதணும்னா 1.5, இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால அதுக்கு பின்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். இதை தான் சொல்கிறாங்க காலியான இடங்களில் 0 சேர்த்தல். ஓகேவா? ஃபில் த எம்டி சீட்ஸ் வித் ஜீரோஸ். அப்போ எங்கே எம்டி பிளேஸ் இருக்கோ அந்த இடத்துல 0 ஆட் பண்ணணும். ஓகேவா? அதாவது டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். இந்த 1.5 1.25 மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா ஆடிய பிளேஸ் ஹோல்டர் 0 டு மேக் தம் த சேம் லென்த். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வலமிருந்து இடமாக கூட்டுதல். இது நமக்கு தெரிஞ்சது தான். சாதாரண கூட்டல் எப்படி எழுதுவோம்? வலம் இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 இதை ஆட் பண்ண போகிறோம். இதான் ரைட் ஹேண்ட் சைடு, வலது பக்கம். இந்த வலது பக்கத்துலேருந்து தான் கூட்டணும். 6 + 3 9, 5 + 2 7, 4 + 1 5. இந்த மாதிரி நம்ம நார்மலாக ஆட் பண்ணுறப்ப என்ன செய்வோம்? வலது புறத்துலேருந்து கூட்டுவோம். அதுதான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10க்கு மேலே வந்துச்சுன்னா, கூடுதல் 10க்கு மேலே வந்துச்சுன்னா அடுத்த வரிசைக்கு கொண்டு போகணும். இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். 72 இந்த மாதிரி இருக்குன்னா 9 + 2 11. 11 வந்துச்சுன்னா ஒரு 1 இங்கே போடுவோம். ரிமைனிங் வந்து ஒரு 1 என்ன செய்வோம்? அடுத்த வரிசைக்கு கொண்டு போவோம். சரியா? அதை தான் இங்கே சொல்கிறாங்க கேரி ஓவர். இங்கிலீஷில் இதே தான். ஆட் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட், ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் ஆட் பண்ணிட்டு போகணும். If a column adds up to 10 or more, carry 1 over the next column on the left. அப்போ ரைட்லேருந்து என்ன செய்யணும்? ரிமைனிங் வரதை லெஃப்ட்டுக்கு கொண்டு போகணும். ஓகேவா? சரி, அடுத்து ஃபோர்த் சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியான ஒன்று தான். புள்ளியை நேராக கீழே இறக்குதல். அந்த டெசிமல் பாயிண்ட்டை அதுக்கு நேராக கீழே கொண்டு வந்துடணும் ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம். ட்ராப் த decimal point down, and once you have finished adding, bring the decimal point straight down into your answer. இந்த 4 rules யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டெசிமல் அடிஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? ஓகே, கவனிங்க. ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபஸ்ட் என்னென்னா அடிப்படை 1, ஒரே அளவிலான எண்கள், பேசிக் சேம் நம்பர் ஆஃப் டிஜிட். இப்போ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5.2 இருக்குது. 5.2 + 3.6. இதனுடைய இலக்கங்கள் சமமாக இருக்குது. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு முன்னாடியும் ஒரு நம்பர் தான், பாயிண்ட்டுக்கு அடுத்தும் ஒரு நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டைரெக்டாக நேரடியாகவே கூட்டிடலாம். 6 × 2 ஆட் பண்ண என்ன? 8.5 + 3 8. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 8.8. ஓகேவா? செகண்ட் ஒன் பாருங்கள், 14.25.
அடுத்து 11.50. இதுவும் பாருங்கள் பெர்ஃபெக்டாக இருக்குது. பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 டிஜிட் இருக்குது, பாயிண்ட் பின்னாடி 2 டிஜிட் இருக்குது. அதே மாதிரி தான் கீழேயும் இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்ன செஞ்சிடலாம், ஆட் பண்ணிடலாம். ஓகேவா? அப்போ ஆட் பண்ணுறப்ப எப்படி இருந்து ஆட் பண்ணணும், வலதுபுறத்துலேருந்து ஆட் பண்ணணும். வலதுபுறத்துலனா இந்த சைடு. அப்போ 5 + 0 5, 5 + 2 7, அடுத்து 4 + 1 5, 1 + 1 2. லாஸ்ட்டாக என்ன செய்யணும், இந்த டெசிமல் பாயிண்ட்டை அதுக்கு நேராக கீழே கொண்டு வந்துடணும். ஓகேவா? இடமாற்று முறை, 0 சேர்த்தல். இங்கே வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இவற்றில் இலக்கங்கள் சமமாக இருக்காது. காலியான இடங்களில் என்ன செய்யணும், 0 சேர்த்து பண்ணணும். ஓகேவா? அதாவது யூஸிங் பிளேஸ் ஹோல்டர் ஆடிங் 0. எங்கே காலியாக இருக்கோ அந்த இடத்துல 0 போடணும். இங்கே கொடுத்துருக்கிற ப்ராப்ளம் பாருங்கள். 8.5, அடுத்து 2.14 இருக்குது. அப்போ இந்த 4க்கு நேரம் மேலே இந்த பிளேஸ் காலியாக இருக்குது. அப்போ இந்த பிளேஸ் காலியாக இருந்துச்சுன்னா அங்கே 0 போட்டுக்கோங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரியா? டேரெக்டாக 5 + 4 9 போட்டுறக்கூடாதுல்ல, அதனால். ஓகே, 0 4 ஆட் பண்ணிங்கன்னா 4, 5 + 1 என்னது 6, 8 + 2 10, அவ்வளோதான். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு டெசிமல் பாயிண்ட்டை அதுக்கு நேராக என்ன செஞ்சிடணும், ப்ளேஸ் பண்ணிடணும். இவ்வளோதான். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 12 + 4.7. இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். 12க்கு அப்புறம் எதுவுமே பாயிண்ட் இல்லை, அதனால் நீங்கள் பாயிண்ட் வச்சு 0 போட்டுக்கோங்க. ஏன்னா நமக்கு இங்கே 4.7 இருக்குது. 4.7 பாயிண்ட்டுக்கு அடுத்து 7ன்னு ஒரு நம்பர் வருது. அதனால் இது 12.0ன்னு எடுத்துகிட்டு வழக்கம் போல் ஆட் பண்ணுங்கள். 0 + 7 7, 4 + 2 6, அடுத்து இந்த 1 அப்படியே போட்டுருங்க. இங்கே பிளேஸில் எதுவும் இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். இல்லை சார் நான் மிஸ்டேக் பண்ண மாட்டேன்னா அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, 0 போட்டோன்னு அவசியம் இல்லை. சரியா? இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து லாஸ்ட் என்ன செய்யணும், இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு நேராக டெசிமல் வச்சிடணும். அவ்வளோதான். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகேவா? ஓகே, லெவல் 3 மீதம் வருதல். இப்போ ஆட் பண்ணுறப்ப 10 above வந்துச்சுன்னா இவற்றை கூட்டும்போது 10க்கு மேல் வரும் எண்களை அடுத்த வரிசைக்கு கொண்டு செல்ல வேண்டும். சரியா? இங்கிலீஷில் அதே தான், ரீக்ரூப்பிங் கேரிங் ஓவர். அப்போ நீங்கள் சம் பண்ணுறப்ப 10 or more வந்தால் அந்த ரிமைனிங்கை என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு பிளேஸ்க்கு கொண்டு போகணும். சரியா? இதில் ஃபஸ்ட் ஒன் சால்வ் பண்ணலாம். 7th one 9.8 + 4.5. அப்போ இது கரெக்டாக இருக்குது. டெசிமலுக்கு முன்னாடி ஒரு நம்பர், டெசிமலுக்கு பின்னாடி ஒரு நம்பர். டைரெக்டாக ஆட் பண்ணலாம். 0லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் என்ன 13. அப்போ இந்த 3 அந்த சைடு போட்டு இந்த ரிமைனிங் ஒன்றை நெக்ஸ்ட் பிளேஸுக்கு கொண்டு போகணும், 10th பிளேஸ்க்கு கொண்டு போகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிறதுனால யூனிட் பிளேஸ். ஓகேவா? 9 + 1 10, 10 + 4 14 போட்டுட்டு லாஸ்ட்டு டெசிமலை பாயிண்ட்டை வச்சிடணும். ஓகேவா? இதான் கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 8 15.75, அடுத்து 6.45. இந்த பாயிண்ட்டு மட்டும் கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே எம்டி பிளேஸ் இருக்குது, 0 போட்டுக்கலாம். போடனா ஓகே, இல்லாட்ட விட்டுடலாம். 5 + 5 10. அப்போ 10 அப்படின்னா இங்கே 0 போடுவீங்க. இந்த 1 மேலே போட்டிங்கன்னா 7 + 4 11, 11 கூட மேலே உள்ள 1 ஆட் பண்ணிங்கன்னா 12. அப்போ 12, இந்த 2 எங்கே போட்டு இந்த 1 இங்கே கொண்டு போயிருங்க. இப்போ 5 + 1 6, 6 + 6 12. அப்போ இந்த 12 2 கேன்சல் பண்ணிட்டு இங்கே போட்டுருங்க. ரிமைனிங் 1 மேலே போடுங்க. 1 + 1 என்னது 2. லாஸ்ட்டாக என்ன பண்ணணும், இந்த டெசிமல் பாயிண்ட்டை அதுக்கு நேராக வைக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கு நமக்கு ஆன்சர் 22.20. ஓகேவா? அப்போ இந்த 3 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெசிமல் அடிஷன் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, ரெகுலராக நம்ம அந்த சம்மர் கிளாஸை